டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு மாற்றாரை கவனித்துக் கொள்ளாது எமது இலக்கிலேயே கவனம் செலுத்த வேண்டும் என்ற தலைப்பில் மாற்றாரை கவனத்தில் கொள்ளாது எமது இலக்கிலேயே கவனம் செலுத்த வேண்டும் என்ற தலைப்பிலே தமக்கான எதிர்பார்ப்பு நிறைந்த இலக்கினை அடைய இடையூறுகளை கடந்து முன்னேறலாம். அதேவேளை ஆரிய கூத்தானாலும் காரியத்தில் கண்ணா இருக்க வேண்டும் என்ற பெரியோர் வழிகாட்டலின்படி எந்த சூழலும் எவருடனும் இருந்தாலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை விளக்க விரும்புகின்றேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஏதாவது ஒரு இலக்கை வச்சுத்தான் எல்லோரும் பயணிக்கின்றனர். ஒன்று அப்பா லோயராக இருக்கார், அம்மா டாக்டராக இருக்கார், நான் ரெண்டிலே ஏதாவது ஒன்று வரணும். அல்லது ஊரில் பெரிய மதிப்புக்குரிய அல்ல போற்றக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். அல்ல நான் யாரென்றால் மற்றாக்கள் என்னை திரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு அறிவாளியாகவோ அல்ல சாதனை வீரனாகவோ அல்லது சாதனை பெண்ணாகவோ அல்லது பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவோ நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இலக்கை வைத்திருப்பீர்கள். அதற்காக நீங்கள் சில நண்பர்கள் வட்டம் அல்லது வகுப்பு மாணவர்களுடன் சேர்ந்து சிலர் கவலைப்படுவர், துன்பப்படுவர், அல்லது சிலர் பாதிப்புகளை உங்களுக்கு மனத்தில் தாக்கம் ஏற்படலாம். அவ்வாறான போது நீங்கள் என்ன செய்யக்கூடும்? உங்களுக்கு கிடைத்த சான்றை அல்லது நல்வாய்ப்பை நீங்க விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி விட்டு கொடுப்பதால் நீங்கள் உங்களுடைய இலக்கை இருந்து விலகிக் கொள்ளுகிறீர்கள். அப்ப முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஆரிய கூத்தானாலும் காரியத்தில் கண்ணார். நீங்க யாரோடு எப்படி பழகினாலும் உம்முடைய இலக்கு என்னது? முன்னேற வேண்டும். அப்ப நீங்கள் ஒரு சான்றை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கிறதால உங்களுடைய சான்ஸ் இழக்கப்படும். இன்னொரு சான்ஸ், இன்னொரு நல்வாய்வு எப்போ வரும்னா உங்களுக்கே தெரியாது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம், மாற்றாரை உம்மை போல நீர் எப்படி பயிற்சி எடுத்து முன்னேற துடிக்கிறீரோ அவ்வாறு மாற்றாரை அரவணைத்து செல்லலாம். மாற்றாருக்கு நீங்க ஊக்கம் அளிக்கலாம். மாற்றாருக்கு நீங்க உதவி செய்கிற ஊக்க மாத்திரையாக இருங்க, அது பின்னோட்டியாக இருங்க. ஆனா உங்களோட சான்ஸை விட்டு கொடு. அவராக முயற்சியா எடுக்கணும். உதாரணமா சொல்லுங்க, தெருவிலே பிச்சை எடுத்தா பிச்சை போடாதீர்கள், அவருக்கு ஒரு தொழிலை பழக்குங்க. அவர் நாளைக்கு தொழில் ஒன்றை செய்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சுய வருமானம் ஈட்டியாக மாறிப்போம். அப்ப நாட்டில் பிச்சை எடுப்போர் எண்ணிக்கையை குறைக்கலாம். அவ்வாறு நீங்கள் மாற்றாருக்கு உதவுவதில் தவறில்லை. ஆனா உங்களோட நல்வாய்ப்பை இழக்கக்கூடாது. அந்த நல்வாய்ப்பை அவரும் பெற வேணும் என்றதுக்கான ஊக்க செயற்பாட்டை நீங்கள் வழங்கலாம் என்றுதான் கருத்துவோம். அப்போது நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைய முயற்சி இருக்கு. அடுத்து இன்னொன்று, நண்பர்களுடன் சேர்ந்து தவறான பழக்கங்கள், சிநேகிதிகளோடு சேர்ந்து தவறான பழக்க வழக்கங்கள். நீங்க பழக போன நண்பர்களானே, நண்பர்களுக்காக எதையும் செய்யலாமா? ஊர் போற்றக்கூடிய நன்மதிப்பை நீங்க இழக்கக்கூடியதாக எதுவுமே நண்பர்களுக்காக வந்து செய்யக்கூடாது. அது உங்களுக்கு ஊர்ல நன்மதிப்பு இருக்குன்னா அந்த நன்மதிப்பை குறைச்சி விட்டுட்டோம். நண்பர்களை நீங்கள் உங்களோட பக்கம் விழுங்க. நான் இதுதான் என்ற நல்வழி, 4 சனம் போற்றக்கூடிய நான் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்க, அதுதான் நான் போற வழி என்று சொல்லி நீங்க மாற்றாருக்கு வழிகாட்டலாம். அவர்களை உங்களோட நல்ல வழிக்கு இழுக்கலாம். ஆனா கெட்ட வழிக்கு அவர்களோட சேர்ந்து நீங்க மாறக்கூடாது என்பதையும் நாங்கள் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ லிவ் அண்ட் லெட் லிவ் என்று சொல்லுவாங்க. நாமும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். ஆகவே அதற்கேற்ற மாதிரி நாங்கள் நல்வழியில் பயணிக்க வேண்டும். எமது இலக்கை அடைவதற்கு முயற்சி எடுக்கிறோம். மற்றவர்களை ஊக்கப்படுத்தலாம், மற்றவர்களை நல்வழியில் செல்ல வைக்கலாம். நாங்கள் முன்னேறும்போது அவர்களை முன்னேற சொல்லலாம். எங்களோட வாய்ப்புகளையோ எங்களோட அனைத்து இலக்குகளை இருந்தும் நாங்கள் விலகாமல் முன்னேற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.